இல்ல எனக்கு புரியல, ஏன் எதுக்கு எல்லாம் இப்படி பண்றீங்க? உண்மையா சொல்றேன், கங்குவா வந்து ஒரு நல்ல படம். ஓகேவா, நான் பார்த்தேன். நான் சூர்யா ஃபேன்றதுனால சொல்ல, ஓனஸ்டா சொல்றேன், ஒரு நல்ல படம். ஆனா சோசியல் மீடியால ஏன் தெரியல அவ்வளவு நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு, ஏன் எதுக்குன்னே தெரியல. படத்துல வந்து லாஜிக் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்தியில தெலுங்குல இந்த மாதிரி படம் வந்த படம் இருக்கு. ஆனா அது வந்து பேன் இந்தியன் படம் சொல்லி கொண்டாடுனீங்க. ஆனா தமிழ்ல வந்தா ஏத்துக்க முடியல. ஓகே, இன்னொன்னு, படத்தை தியேட்டர்ல உட்காந்து பார்க்க முடியல, காது வலிக்குது அப்படின்னு நிறைய பேரு சொல்றீங்க. ஓகேவா, படம் ஃபுல்லா கத்தி கத்தி பேசுறாங்க, கத்தி கத்தி பேசுறாங்கன்னு. இந்த படம் வந்து 4 செவத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயோ நடக்கிற கதை இல்ல. இது வந்து ஒரு போர் கதை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. ஓகேங்களா, ஒரு தலைவன், ஒரு லீடர், அவன் ஜனத்துக்கிட்ட, அவன் கூட்டத்துக்கிட்ட எப்படி பேச முடியும்? அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி கத்தி கத்தி தான் பேச முடியும். அப்பதான் எல்லாருக்கும் விளங்கும். இப்போ வருவீங்க சில பேர், ப்ரோ நாங்க காசு கொடுத்து படம் பார்க்கறோம் ப்ரோ, படம் பிடிக்கணும் அப்படிதான் ரிவ்யூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லுங்க, நீங்க ரிவ்யூ கொடுக்குறது அது உங்களோட இஷ்டம், கொடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா ஏன் ஒரு படத்தை இந்த அளவுக்கு ட்ரோல் பண்றீங்க? நல்லா இருக்கிற படத்தை ஏன் இந்த அளவுக்கு ட்ரோல் பண்றீங்க? நீங்க இப்படி ட்ரோல் பண்றப்ப படம் பார்க்காதவன் என்ன நினைப்பான்? இந்த படம் உண்மையாவே கேவலமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சில பேர் போவே